அண்ணாமலை அவர்கள் மாநாடு ஒன்று போட்டிருந்தாரு. முதல் மாநாடு அது. கிட்டத்தட்ட நிறைய கூட்டங்கள் வந்திருக்கு. 25,000 இருக்கைகள் போட்டு அதெல்லாம் ஃபில் ஆகி இன்னும் அதை தாண்டி பல பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற வகையில் பார்க்கப்பட்டது. அண்ணாமலைக்கு கூட்டம் கூடுவது என்பது பாஜகவினால் அல்ல என்பது இதனால் ப்ரூவ் ஆயிடுச்சு. பாஜகவினால் அண்ணாமலை வளர்ந்தாரா, அண்ணாமலையால் பாஜக வளர்ந்தது? அந்த மாபெரும் கட்சியில எல்லோரும் உழைக்கிறாங்க, பல முக்கிய தலைவர்கள் உழைச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களாம் உழைச்சி இந்த கட்டத்தில் வந்து நிறுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தனி மனிதரை சார்ந்து, ஒரு தனி மனிதனுடைய உழைப்பை சார்ந்துதான் கட்சி இருக்குன்னு சொல்றதுன்றது சரியான்னு கேட்குறாங்க. பாஜகவால் வளர்க்கப்பட்ட ஒருத்தர் ஒரு இயக்கத்தை ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறார்னா அவர் பாஜகவுக்கு ஆதரவாக தானே செயல்படுவார். RSS இன்னைக்குமே என்னதான் நட்பா இருந்தா கூட இஸ்லாமிய தலைவர்களும் கிறிஸ்தவ தலைவர்களும் RSS-ஐயும் பாஜக சந்தேக கண்ணோடு தான் பார்ப்பாங்க. அந்த சந்தேக கண் அண்ணாமலையிடம் இருக்குமான்னு கேட்டா இருக்காதுன்னு ஓரளவுக்கு சொல்லலாம். ஏன்னா அவர் RSS வளர்ப்பு இல்லை. அண்ணாமலை எடுத்தவொடனே அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து அரசியலாக்கப்படும். ஒரு இயக்கமா ஆரம்பிச்சு விஜய் மக்கள் இயக்கம், இப்போ அது விஜய் பாணியில அண்ணாமலை போறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அப்படிதான் பார்க்கப்படுகிறது. விஜய் முதல்ல மக்கள் இயக்கமா ஆரம்பிச்சார். விஜய் ரூட்ல தான் அவர் போறாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் ரூட்ல தான் போறாரு. இப்போ பாஜக விஜயை வைத்து அதிமுகவையும் அண்ணாமலையை வைத்து திமுகவையும் காலி செய்ய போகிறது. அண்ட் இந்த இடத்துல ஒரு திராவிட கட்சிகள் இல்லாத நிலைன்றது உருவாக்கும். பாஜக இலகுவாக உள்ளே நுழைய முடியும். ஸோ இது முழுக்க முழுக்க பின்னணியில இயக்குவது விஜயாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், இயக்குவது பாஜகன்ற ஒரு காலப்போக்கில் அண்ணாமலையா இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், எதிராளியாக பாஜகவை முன்னிறுத்தி பேசுகிறார்கள் என்றால் அப்ப அந்த இடத்துல எதிர்கட்சியாக பாஜக வளரும்ல. அந்த அளவுக்குலாம் பாஜக எதிர்கட்சி வர்றதுக்கு ஸ்டேட்டஸே கிடையாது. அண்ணாமலையும் விஜயும் எதிர்க்கிற அளவுக்கு பாஜக வருதில்லை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் விவகாரங்கள் பற்றி பேச இருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி. சூப்பர் சார். சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் பொள்ளாச்சியில் ஒரு மாநாடு ஒன்று போட்டிருந்தாரு. அவருடைய அமைப்பினுடைய முதல் மாநாடு அது. கிட்டத்தட்ட நிறைய கூட்டங்கள் வந்திருக்கு. 25,000 இருக்கைகள் போட்டு அதெல்லாம் ஃபில் ஆகி இன்னும் அதை தாண்டி பல பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற வகையில் பார்க்கப்பட்டது. நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே பேசியிருக்காரு, தொடர்ந்து பேசலாம். முதல்ல இத்தகைய அலை ஒரு ஒரு கூட்டம் கூடுவது அப்படிங்கிறது உருவாகி இருக்கு இல்லையா? இதை எப்படி பார்க்கறது தற்போதைய அரசியல் களத்தில், தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில்? அண்ணாமலைக்கு கூட்டம் கூடுவது என்பது ஒன்றும் ஆச்சரியப்படமான விஷயம் இல்லை. ஆனால் நடுவில் ரெண்டு விதமான ஒரு கருத்துக்கள் இருந்தது. பாஜகவினால் அண்ணாமலை வளர்ந்தாரா, அண்ணாமலையால் பாஜக வளர்ந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. அப்போ என்ன சொன்னாங்க, பாஜக வச்சு தான் அண்ணாமலை முன்னுக்கு வந்தாருங்க, பாஜக இல்லைன்னா அண்ணாமலை ஒன்றுமே கிடையாதுங்க, பாஜக என்ற ஒரு அடித்தளம் அண்ணாமலைக்கு உதவித்து அப்படின்னாங்க. சில பேர் சொன்னாங்க இல்லை இல்லை இல்லை, அண்ணாமலையால் தான் பாஜக உதவியாக இருந்தது, பாஜக இவ்வளோ தூரம் வந்தது காரணமே அண்ணாமலை. இப்படி ஒரு டிபேட் ஓடித்து. இந்த மாநாடு அந்த டிபேட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு, என்ன முற்றுப்புள்ளி வச்சுன்னா 30,000 பேர், கிட்டத்தட்ட 25,000 30,000 பேர் கூப்பிட்டுருக்காரு. அண்ணாமலைக்காக வந்தப்பட்ட கிரௌடு அது, பாஜக வந்தப்பட்ட கிரௌடு இல்லை. நல்ல ஞாபகம். பாஜக இந்த கட்சி இந்த கும்பலுக்கும் சம்பந்தம் கிடையாது. பாஜக உறுப்பினர்கள் வந்திருக்கலாம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ணாமலைக்காக ஆதரவாளர்கள் வந்த கூட்டம் 30,000 பேர். வெற்றி என்ன வெற்றி? ஏன்னா முதல் மாநாடு 30,000 பேர் போட்டோம். அதான் 5 லட்சம் பேர் வரைக்கும் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான்னு சொல்கிறாங்க. அது அஃப்கோர்ஸ் அது பார்க்கணும் என்ன பண்ணிருக்காங்கன்னு. ஸோ அண்ணாமலைக்கு கூட்டம் கூடுவது என்பது பாஜகவினால் அல்ல என்பது இதனால் ப்ரூவ் ஆயிடுச்சு. அவருக்கென்று ஒரு ரசிகர் மன்றம், அவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளம், அவருக்கென்று ஒரு ஃபாலோவர், ஒரு தொண்டர்கள், அதெல்லாம் அவர் வச்சிருக்காருன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்த கேள்வி, பாஜகவுக்கு நன்மை அடைஞ்சதா, அண்ணாமலைக்கு நன்மை அடைஞ்சதா? இந்த 3 ஆண்டு காலம், இந்த 3 ஆண்டு காலம் அண்ணாமலை தலைவராக இருந்து தலைவராக இல்லாத பொழுது கூட யாரால் யாருக்கு லாபம்னு ஒரு டிபேட் ஓடித்து. பிஜேபி தலைவர்களே பேசினாங்க, நாங்கள் தாங்க அவளை வார்த்து விட்டோம், நாங்கள் இல்லைன்னா அவர் இல்லைன்னாங்க. அது பொய்னு ஆகிப்போச்சு. சப்போஸிங் இந்த மாநாட்டுக்கு ஒரு 200 பேர் 500 பேர் வந்திருந்தாங்க, ஒரு 1000 பேர் வந்திருந்தாங்கன்னா அப்போ சொல்லலாம் அண்ணாமலை தோல்வி, பாஜக பாய்காட் பண்ணிடுச்சு, பாஜக யாருமே வரல, தனி மனிதன் ஆகிட்டாரு, அண்ணாமலைக்கு பாஜக ஆதரவால் தான் அண்ணாமலை பெரிய ஆளானாரு,
பாஜக ஆதரவு விலக்கினதுனால நம்ம துப கட்டின்னு கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் தப்பு இல்லை, பேசலாம். ஆனா அது பொய்யாயி. ஆனா ஒரு மாபெரும் ஒரு இயக்கம் இருக்கு, ஒரு கட்சி இருக்கு. அந்த மாபெரும் கட்சியில எல்லோரும் உழைக்கிறாங்க, பல முக்கிய தலைவர்கள் உழைச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களாம் உழைச்சி இந்த கட்டத்துல வந்து நிறுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தனி மனிதரை சார்ந்து, ஒரு தனி மனிதனுடைய உழைப்பை சார்ந்துதான் கட்சி இருக்குன்னு சொல்றதுன்றது சரியான்னு கேக்குறாங்க. இல்ல, நான் தனி மனிதரை சார்ந்து உழைப்பு இருக்குன்னு சொல்லல. இல்ல, இப்ப அண்ணாமலையால தான் பாஜக பலனடைஞ்சிருக்கு. இல்ல, நான் சொல்ல வர்றது என்னன்னா, பாஜகவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றார் அண்ணாமலை தான் பாஜக வளர்த்தாரு நான் சொல்ல மாட்டேன். பாஜக இருக்கிறதுக்கு காரணமே அண்ணாமலை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அண்ணாமலைக்கு முன்னாடி பாஜக இருந்திருக்கு. ஜனா கிருஷ்ணமூர்த்தி இருந்திருக்காரு, ரங்கராஜன் குமாரமங்கலம் இருந்திருக்காரு, அப்புறம் வந்து சுகுமார நம்பியார் இருந்திருக்காரு, எவ்வளவு தலைவர்லாம் இருந்திருக்காங்க, கிருபாநிதி இருந்திருக்காரு. அதனால அண்ணாமலை தான் பாஜக வளர்த்தான்னு சொல்லல. சமீப ஆண்டு காலம் 3 ஆண்டு காலமாக பாஜகவின் வளர்ச்சியில் அண்ணாமலைக்கு பங்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா பங்கு இருக்கு, அது மறுக்க முடியாது. இப்போ பாஜக உள்ள பண்ணி போக வேண்டிய தேவையில்லை. இந்த கும்பல் பாஜகவின் கும்பல் அல்ல, அவருடைய ரசிகர் பற்றாலும். ஏன் அண்ணாமலை வெளியில வந்தாரு, ஏன் கோச்சிட்டு வந்தாரு, நமக்கு விடை தெரியாது. அதுக்கு இன்னும் அவரு ஓப்பனா சொல்லலை. எண்ணத்தினால் நான் கோச்சிட்டு வந்தேன் என்ற காரணம் சொல்லல. அவருக்கு பதவி இல்லை, எனக்கு பதவி தேவையில்லை, நான் காரியகர்த்தான்னு சொன்னார். இல்லை, எனக்கு பதவி ஒன்று கேட்டுதானா பதவி கேட்டு வாங்கியிருக்கலாம். ஸோ இது என்ன, அகில இந்திய பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள நடந்த விவகாரங்கள் தனிப்பட்ட அறையில் நடந்தப்பட்ட சில விவகாரங்கள். நமக்கு அது புரியும், நம்ம யோசமா வேணா பேசிக்கலாம் அப்படி இப்படின்னு. ஆனா என்ன காரணத்தினால அது பிரேக்கவே நடந்தது நமக்கு தெரியாது. என்ன சண்டை போட்டு வந்தாரு, சண்டை போடாம வந்தாரா, ஆசையோட வந்தாரா, ஆசை இல்லாம வந்தாரா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. எல்லாம் ஆளுக்கு ஒன்று பேசுறாங்க. ஆக மொத்தம் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாநாடு அண்ணாமலைக்கு வெற்றியான வெற்றி, பாஜக தோல்வியான தோல்வி இல்லை. ஏன்னா பாஜக எதிராக அவர் இல்லைன்னு சொல்லிட்டார். பாஜக வச்சே நான் ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். ஆமா, சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக. நான் ஒரு தேசியவாதியான்னு கேட்டா ஆமா தேசியவாதி. அதே நேரம் ஏன் வந்த பிரதமர் மோடி அவர்களுக்கோ இல்ல மற்றவர்களுக்கு எதிராகவோ இன்னும் அண்ணாமலை எதுவும் பேசல அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் மேற்கோள் காட்டுறாரு. ஆனா அப்ப அதை வச்சு ஒரு கேள்வி எழுறது என்னன்னா, அண்ணா பாஜகவால் வளர்க்கப்பட்ட ஒருத்தர் ஒரு இயக்கத்தை ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறார்னா அவர் பாஜகவுக்கு ஆதரவாக தானே செயல்படுவார். பாஜகவில் இருப்பவர்கள் என்ன மென்டாலிட்டியோட இருப்பாங்களோ, இப்போ ஒரு 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 சனாதன மைண்ட் செட்டாக இருக்கட்டும், இப்போ ஆர்எஸ்எஸ் என்னன்னு சொல்லுதோ அதனுடைய அஜெண்டாவாக இருக்கட்டும், இதெல்லாம் கொண்டு வர்றது தானே அண்ணாமலையோட வேலையாக இருக்க போகுது. ஆனால் வேற பேரில் வராங்க, பாஜகன்ற அந்த அடையாளத்தின் கீழே வராம இவர் ஒரு வேற வழியில வராரு அப்படின்னு சொல்றாங்க. பாஜகவோட ரூட்டே ஃபாலோ பண்ணணும்னா அவர் எதுக்கு வெளியில வந்திருக்கணும்? ஒரு சின்ன கேள்வி. நான் ஆர்எஸ்எஸ் பாஜக வழியில் நடப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்னா அவர் வெளியில வர வேண்டிய தேவையே இல்லை. வெளியில வந்ததுக்கு காரணமே ஏதோ ஒரு முரண்பாடுகள் இருக்கின்றன. இது ஒரு சின்ன விஷயம் ஒன்று கவனிங்க. அவர் சொன்ன 2-3 பாயிண்ட்லேருந்து நான் இன்ஃபர்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கு, இன்ஃபரன்ஸ் பண்றேன். நான் வீட்டில் இருந்து வெளியே எல்லா கடவுளையும் மதிப்பேங்கிறார். அப்போ இந்துத்துவ கொள்கை அவருடைய அஜெண்டாவில் இல்லை என்று தெரிந்து விட்டது. இல்லைன்னா சொல்லியிருப்பா இந்துத்துவாயை ஆதரிக்கேன், சனாதனத்தை ஆதரிக்கேன்னு சொல்லியிருந்தாருன்னா இவர் ஆர்எஸ்எஸ் கொள்கையை அப்படியே கடைப்பிடிக்கிறான்னு சொல்லலாம். ஆர்எஸ்எஸ்ஸே சனாதனத்தை போன்று இந்த அளவுக்கு பெருசாக தாங்கி பிடிக்குதுன்னு தெரியல. ஸோ இவரோட இயக்கமானது எல்லா மொழி மதத்தினருக்கும் சொந்தமானது என்று கோடிட்டு காட்டுறார். ஓப்பனா சொல்ல எல்லா மதத்திற்கும் சொந்தமானதுன்னா செக்குலர்ன்ற வார்த்தை அங்க வருது, தப்பு கிடையாது. நான் நம்மளை குறை சொல்ல நினைக்காதீங்க. அந்த அந்த டிஃபரர் எங்க டிஃபரர் பிஜேபியில ஆர்எஸ்எஸ்ல இருந்துன்னா நான் வீட்டிலிருந்து மற்றவங்களுக்கு மற்ற வெளியில எல்லா மதமும் சம்மதம் சொல்றாரு. வீட்டுக்குள்ள இருக்கும்போது நான் ஒரு ஹிந்து, வெளியில வரும்போது எல்லாருக்குமானவனா. அவர் எதை குறிப்பிட விரும்புகிறாருன்னா இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் நான் ஆதரித்து என் இயக்கத்தில் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட தான் கிறிஸ்டியானிட்டியும் முஸ்லீமும் எடுத்துக்கிறது. முஸ்லீம் ராஷ்டிரிய மோர்ச்சான்னு ஒரு மஞ்சு ஆர்எஸ்எஸ்ல இருக்குது. ஸோ அது ஒன்றும் வித்தியாசமா படல. ஆனாலும் இவர் செய்கைக்கும் ஆர்எஸ்எஸ் இன்னைக்குமே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சந்தேக கண்ணோட்டத்தோட தான் பார்ப்பாங்க. நான் அடைந்த 50 ஆண்டு கால அரசியலில் என்னதான் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் கூட, என்னதான் நட்பாக இருந்தால் கூட, இஸ்லாமிய தலைவர்களும் கிறிஸ்தவ தலைவர்களும் ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜக சந்தேக கண்ணோடு தான் பார்ப்பாங்க. அந்த சந்தேக கண் அண்ணாமலையிடம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காதுன்னு ஓரளவுக்கு சொல்லலாம். ஏன்னா
அவர் ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு இல்லை, போலீஸ் வளர்ப்பு. இப்போ ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு காரியகர்த்தா வராரு, ஆர்எஸ்எஸ் ஸ்வயம் சேவக்லேருந்து வராரு, ஒரு எக்ஸாம்பிள் வெளியில் வராரு, வந்துட்டு கட்சி விட்டு வெளியில் வந்து நான் ஆர்எஸ் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா வச்சுங்க, நம்ப மாட்டாங்க. இல்ல சார், இப்போ யோகி ஆதித்யநாத்தும் இப்போ பிஎல் சந்தோஷ் அவர்களால உள்ள கொண்டு வரப்படுறாரு, அங்கிருந்து ஒரு மாநில தலைவராக இப்போ ஃபுல்லா பாஜகவுக்காக செயல்படுறாரு. ஃபுல்லாவே இப்போ அவரோட ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவர் முடிச்ச வரைக்கும் எல்லாமே ஆர்எஸ்எஸ் பாஜக இப்படின்னே தானே இருக்கு. இல்ல, நடுவுல வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக தவிர அவர் முதல்ல இருந்து ஆர்எஸ்எஸ் பாஜக ப்ராடக்ட் இல்லை, வளர்ப்பு. இப்போ எல்ஜியோ எச் ராஜாவோ இவங்கெல்லாம் முதல்ல இருந்தே மாணவ பருவத்தில இருந்தே வந்தவங்க. அப்படிப்பட்ட வந்தவங்களுக்கு தான் நீங்க வந்து வெளியில வந்து இப்போ வந்து எம்பியில யூபியில சில முதலமைச்சர்கள் வெளியில வந்திருக்காங்க, பாஜக விட்டு வெளியில வந்திருக்காங்க, வந்து தனி கட்சி துவக்கினாங்க. அவங்க வந்து அவங்களை இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ என்னதான் கட்சியை உடைச்சு கொண்டு வந்தாலும் தனியால ஏற்றுக்க மாட்டாங்க. அண்ணாமலைக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, ஏனென்றால் அவர் ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு இல்லை. ஸோ அவர் காமன் செக்யூலரா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் நம்புவாங்கன்னு சொல்லல, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அண்ணாமலை செக்குலரா பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதிகம்னு நான் சொல்றேன். ஓகே, அதான் அவருடைய நோக்கமாக சொல்றாரு. நம்ம அமைப்பினுடைய நோக்கம் வந்து மெய்யான சமூக நீதி, நிலையான வளர்ச்சி, வேளாண்மையில் எழுச்சி, பண்பாட்டு மீட்சி, ஆட்சியில் புரட்சி அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. இதுல என்ன வகையான புதுமை இருக்கிறது அப்படின்றத நீங்க பார்க்குறீங்க? இல்லை, இவர் எடுத்த ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹைலைட், இந்த மீட்டிங்கோட ஹைலைட் வந்து போதை கலாச்சாரத்தை ஒழிப்பது. அது ஒரு அரசியல் இயக்கமாக இன்னும் ஆரம்பிக்கலன்னு நான் நினைக்கிறேன். அரசியல் இயக்கமாக ஆரம்பிச்சிருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் தவிர வேற எந்த அரசியலும் அவர் பேசினதா எனக்கு தெரியல. நானும் டிவி பார்த்தேன், பேப்பர், நான் கான்ஃபரன்ஸுக்கு போல, டிவி பார்த்தேன், பேப்பர் படித்தேன். விஜய் கேபினட்டை பற்றி அவர் கொஞ்ச நாள் விட்டு கொடுப்போம், கொஞ்ச நாள் விடுவோம் சொல்லாரு தவிர பாஜக எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடணும் சொன்னார். அப்புறம் பாஜகவோட எனக்கு எதிரின்னு சொன்னதை தவிர வேற எந்த அரசியல் நிலைப்பாடும் திமுகவோ அதிமுகவோ திட்டினதா எனக்கு தெரியல. ஸோ இது அரசியல் அமைப்பு இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டார். இது ஒரு சமூக இயக்கமா வச்சிருக்கார். அப்துல் கலாம் என்ற வார்த்தை, அப்துல் கலாம் அரசியல்வாதி கிடையாது. அப்துல் கலாம் பேரை நீங்க இன்வோக் பண்ணாலே அது ஒரு சமூக நீதி, அம்பேத்கர் மாதிரி, அப்துல் கலாம் மாதிரி, அந்த மாதிரி ஒரு இயக்கமா கொண்டு போகலாம். இளைஞர்களை வச்சு எனக்கு என்னோட ஐடியா என்னன்னு இன்னைக்கு காலைல முக்கியமான ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நாங்கள் சும்மா கேஷுவலா பேசிட்டு இருந்தோம். நாங்கள் என்ன பேசினோம், அண்ணாமலை எடுத்தவொடனே அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து அரசியலாக்கப்படும். ஒரு இயக்கமா ஆரம்பிச்சு விஜய் மக்கள் இயக்கம், இப்போ அது விஜய் பாணியில அண்ணாமலை போறாருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அப்படிதான் பார்க்கப்படுகிறது. விஜய் முதல்ல மக்கள் இயக்கமா ஆரம்பிச்சார். ரத்த தானம், பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு, ஃப்ரீ எஜுகேஷன். இன்ஃபேக்ட் விஜய் அரசியல் கட்சி துவங்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஆட்கள் உள்ளூர் தேர்தலில், உள்ளாட்சி தேர்தல், நகராட்சியில் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க. இல்ல, இது விஜய் அவர்களினுடைய பாணி. இப்போ 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த தேர்தலையும், அதாவது மக்கள் உணர்ந்த கடந்து வந்த தேர்தல்கள் போல அல்லாமல் 2026 தேர்தல் வேற மாதிரி இருந்திருக்கு. இப்போ இவ்வளோ இடங்கள் ஜெயிப்போம்னு விஜயை நினைச்சிருக்க மாட்டாரு, அந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது. அப்போ இந்த ஜென்சி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அண்ட் மோரோவர் வந்து இந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கிய காரணம், விஜய் அவர்கள் வந்து ஏதோ டக்குன்னு எடுத்தவங்க கவுத்தோம்லாம் வரல, பின்னாடி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சு கரெக்டாக அடிச்சிருக்கிறாருன்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அதே பாணியை தானே இப்போ அண்ணாமலை அவர்களும் இது பண்ணுறாரு. இப்போ எடுத்தோடனே அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் நீங்கள் சொன்னது போல் ஒரு இயக்கமாக ஆரம்பித்து அதில் ஒரு 50 லட்சம் பேரை சேர்த்து இப்போ 50 லட்சம் உறுப்பினர்கள் வந்ததுக்கப்புறம் தான் அரசியல் கட்சியாக மாற்றப்படும்ன்றதை அவர் சொல்கிறார். அப்போது பேஸ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணிட்டு வர்றது, இது அப்படியே வந்து விஜய் வந்த பாணி தானே. இது விஜய் ரூட்டில் தான் அவர் போகிறாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் ரூட்டில் தான் போகிறார். இப்போது தமிழ்நாட்டில் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா விஜய் கொடுத்துட்டாருங்க. திராவிட கட்சிகளை தூக்கி போட்டு மிதிச்சு நிமித்தி விட்டார். 67 திராவிட கட்சிகளை காங்கிரஸால கூட அழிக்க முடியல. மாபெரும் சக்தி, ஒண்ணும் பண்ண முடியல. 50 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட கோலோச்சிய திராவிட கட்சிகளை
அப்படி சல்லி ஆச்சிட்டார் விஜய். அது விஜயோட பெருமை. இப்போ திராவிட கட்சிகள் வந்து அடங்கி போய் கிடக்குது. இப்போ இது மாற்றமான மாற்றம் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலம் குட்டிச்சவர் பண்ண ஒரு கட்சியை உடைச்சிட்டாங்க. இப்போ அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு விஜய் கூட அண்ணாமலை வரதுல தப்பு கிடையாது. ஏன்னா சக்சஸ் ஃபார்முலா, வெற்றி என்பது இந்த பாதை வெற்றி. இந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை இருக்கக்கூடாதுன்றது யாருடைய குறிக்கோள்? பாஜகவினுடைய பொதுமக்கள் குறிக்கோள் இல்ல சார், பாஜகவினுடைய குறிக்கோள். அது நம்ம மறுக்க முடியாது. அரசியல் காங்கிரஸோட குறிக்கோள கூட இருக்கலாம். தமிழ்நாட்டோட காங்கிரஸ் குறிக்கோள, காங்கிரஸ் கூட நாளைக்கு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கலாம் இல்லையா? ஆனா அண்ணாமலை என்ன காங்கிரஸோடயா இருந்தாரு? இல்ல அண்ணாமலை சொல்ல, யாரோட ஆசைன்னு கேட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்ததன் மூலமாக இப்போ எந்த கட்சி கரைஞ்சுக்கிட்டே இருக்கு, காணாம போய்கிட்டு இருக்குன்னா அதிமுக. ஆமா. இப்ப திமுகவை அவர் எதிர்க்கிறதுனால ஒரு ஆப்போசிட் ஸ்டாண்ட்ல ஒரு எதிர்கட்சியாக திமுக இருந்துகிட்டு இருக்கு. இப்ப அடுத்து அண்ணாமலை வர்றார். அண்ணாமலை திமுகவை காலி செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ பாஜக விஜயை வைத்து அதிமுகவையும் அண்ணாமலையை வைத்து திமுகவையும் காலி செய்ய போகிறது. அண்ட் இந்த இடத்துல ஒரு திராவிட கட்சிகள் இல்லாத நிலைன்றது உருவாகும். பாஜக இலகுவாக உள்ளே நுழைய முடியும். ஸோ இது முழுக்க முழுக்க பின்னணியில இயக்குவது விஜயாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், இயக்குவது பாஜகன்ற ஒரு இல்ல இயக்கணும்னு அவசியம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா இருக்கலாம், இல்லாம போகலாம், நமக்கு அறுதிட்டு கூற முடியாது பாஜகவோட இலக்கு தான் அப்படின்னு. பாஜக வந்து மாஸ்டர் மைண்டா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் நீங்க சொல்ற அந்த நல்ல ஒரு அருமையான கோணத்துல பாத்தீங்கன்னா, அதிமுகவை தாவேகாவும் திமுகவை அண்ணாமலையும் எதிர்த்தார்கள் என்றால் 2 பவர்ஃபுல் அண்ணாமலை அண்ட் விஜய் சேர்ந்தாங்கன்னா திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் காணப்படும். ஒன் ஆஃப் த ரீசன் நான் கேள்விப்பட்டவரை அண்ணாமலைக்கு என்ன மனசு வருத்தம் என்றால், திமுக மீது மத்திய பாஜக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அமைச்சர்களை கைது செய்யவில்லை, ஸ்டாலினை கைது செய்யவில்லை, உதயநிதியை கைது செய்யவில்லை, கே நேருவை கைது செய்யவில்லை அப்படின்ற ஒரு கோவத்தில் இருந்தால் கேள்விப்படுறோம். நமக்கு தெரியாது, நம்ம டைரக்டா என்கிட்ட சொல்லலை. அந்த கோவத்தின் வெளிப்பாடே அது வெளியில என்னங்க ஊழல் கட்சியோட சேர்ந்துருக்கீங்க, அது இல்லாமல் அதிமுகவோட அவர் கூட்டணி போறதா அவருக்கு பிடிக்கல. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே ஈக்குவல் வச்சு பார்த்தார், சம அளவில் வச்சு பார்த்தார் அவர் எதையும். அதனால தான் அவருக்கு வந்து கூட்டணி பிடிக்கல, வேண்டாம் அப்படின்ட்டார். இவங்க கூட்டணி போனோம்னாங்க, அது அப்படி ஒரு மாதிரி ஆகிப்போடுது. ஸோ இப்போ என்ன ஆகி போயிடுதுன்னா, நீங்க சொல்ற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 2 கட்சிகள் தாவேகா அண்ணாமலையோட புது இயக்கம் 2 திராவிட கட்சிகளை ஒழித்தது என்றால், நாளைக்கு விஜய் வர்சஸ் அண்ணாமலை என்று 2 இளைஞர்கள் மோதுவார்கள். 5 வருஷம் விஜய் இருப்பாரு, 5 வருஷம் அண்ணாமலை இருப்பார், 5 வருஷம் விஜய் இருப்பார், 5 வருஷம் அண்ணாமலை இருப்பார், இல்ல 10 வருஷம் விஜய் இருப்பார், 5 வருஷம் அண்ணாமலை இருப்பார், அப்படி வரலாம். அதான் யார் இருந்தாலும் பாஜக இதுல பாதிக்கப்பட போவது பாத்தீங்கன்னா, யாரு அவங்க 2 பேர்ல யார் இருந்தாலும் இங்க நடப்பது பாஜக ஆட்சி தான். அப்ப பாஜக தமிழ்நாடு எதுக்கு வச்சிருக்கீங்க? எடுத்து மூட்டு போடுங்களா? கமலா எடுத்து பெரிய பூட்டா போடுறீங்களா? சார் பாஜகவாக தாமரை சின்னத்தோடு வந்தால்தான் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே. இல்ல நான் என்ன கேக்குறேன், வச்சும் அண்ணாமலையை வச்சு நீங்க பாஜக தமிழ்நாட்டுல வரீங்கன்னா கமலாலயத்துக்கு பெரிய பூட்டா பூட்டிடலாமேன்ற. அப்ப தமிழ்நாட்டு பாஜகவில் வளர்ப்பதற்கு உங்களுக்கு திறனை இல்லையா, துப்பு இல்லையா, சாமர்த்தியம் இல்லையா, டேலண்ட் இல்லையா, என்ன காரணம்? அப்ப நீங்க என்ன ஒத்துக்கிறீங்கன்னா, அண்ணாமலை என்ற தனி மனிதரை வைத்துதான் நாங்கள் திமுக ஒழிக்கிறோம்னு ஒத்துக்கிறீங்க. முதல் ஒப்புதல் வாக்கு. பாஜகவுக்கு இன்னொரு ஃபேவரிசம் இருக்கிறதா நான் பாக்குறேன். இப்போ இவங்க 2 பேரும் தான் வராங்கன்னா, காலப்போக்கில் இல்ல இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்துன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இருபெரும் கட்சிகளும், அதாவது அண்ணாமலையா இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், எதிராளியாக பாஜகவை முன்னிறுத்தி பேசுகிறார்கள் என்றால், அப்ப அந்த இடத்துல எதிர்கட்சியாக பாஜக வளரும்ல. அந்த அளவுக்குலாம் பாஜக எதிர்கட்சி வர்றதுக்கு ஸ்டேட்டஸே கிடையாது. அண்ணாமலையும் விஜயும் எதிர்க்கிற அளவுக்கு பாஜக வருதில்லை. விஜய்க்கு எதிர்கட்சி திமுக எதிர்த்து தான் விஜய் வளர்த்து விட்டு இருக்காங்க. திமுக எதிர்த்து விஜய் வரலாமே தவிர, இப்போ நீங்க ஒண்ணு பார்க்கணும், அகில இந்திய அளவில் பாஜக ரொம்ப இரும்பு பிடியோட ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டை தவிர, மற்ற கேரளாவை தவிர, இன்னும் சில மாநிலங்களை தவிர பாஜக இரும்பு பிடியோட இருக்குது. தமிழ்நாட்டில் அது இல்லை. அது 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 உண்மையை உணரணும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் எதிராக பாஜக வரும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு இல்லை. இவங்க 2 பேரும் போட்டி போட்டு எதிர் அணியில பாஜக வரும். அப்ப பாஜகவின் தலைமை மாறி
ஒரு இளைஞர் வந்து அண்ணாமலை மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அண்ணாமலை மாதிரி ஒரு இளைஞர் பாஜக தலைவராக வந்து இந்த திராவிட பாஜக எல்லாம் ஒழிச்சு தூக்கி போட்டுட்டு கட்சியை சீர்படுத்தி ஒரு பெரிய லெவலில் கொண்டாந்தார், மாற்றம் கொண்டு வந்தார்னா அப்ப வாய்ப்பு இருக்கு. அப்ப மும்முனை போட்டியா போயிடும். திறமையான வலிமையான பாஜக ஒரு இளைஞர் தலைமையில தாவேகா அண்ணாமலை கட்சி, அப்ப என்ன ஆகும்? காங்கிரஸ், திமுக, அதிமுக, விசிக இதெல்லாம் வந்து பெரிஃபெரல் பார்ட்டி இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன், உதிரி கட்சி ஆயிடும். அப்போ தமிழ்நாட்டின் கள நிலவரம் மாறுமானா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, திமுக அதிமுக யார் போகணும்னு விரும்புறாங்கன்னு. காங்கிரஸே போகணும்னு விரும்புது. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரல. கேரளாவில் ஆட்சி பிடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி, பாரதிய ஜனதா விட்டுருங்க, அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தடையா இருப்பது எது? திமுக தான். நாளைக்கு அதிமுகவும் காங்கிரஸ் கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா வாய்ப்பு இருக்கு. ஸோ திமுக அதிமுக போகணும்னு நினைப்பதில் பாஜகவும் ஒரே கருத்து, காங்கிரஸும் ஒரே கருத்து, விஜயும் ஒரே கருத்து, அண்ணாமலையும் ஒரே கருத்து. ஸோ திராவிட கட்சிகள் ஆண்டது போதும், விடிவு காலம் வேண்டும் என்று மக்களும் நினைக்க தொடங்கிவிட்டதன் காரணம்தான் விஜய்க்கு அப்படி ஒரு ஸ்டீப்பில் வெற்றியை கொடுத்தாங்க. ஏன்னா மக்கள் தூங்கிட்டாங்க. அந்த மக்கள் எப்போ தோண விஜயகாந்த் மேல நம்பிக்கை வச்சு விஜயகாந்த் கொண்டாந்தாங்க. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக விஜயகாந்த், இன்னைக்கு பேர்ல என்ன திராவிடம் வைங்க, அது பற்றி கவலை இல்லை. திராவிட கட்சிகள் மாற்றாக விஜயகாந்தை கொண்டு வந்து அவர் உடல்நல குறையினால அப்படி அது போயிடுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாட்டி விஜய் கெட்டியமா பிடிச்சி டக்குன்னு பிடிச்சி வந்துட்டாரு. விஜய் வந்து அந்த இடத்த கேப்பை ஃபில்அப் பண்ணிட்டாருன்னு பார்ப்போம் சார் பொறுத்திருந்து இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்னு. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க ரொம்ப நன்றி.